ரெண்டு பேரும் ஒரு நாளா சண்டை போடாம இருப்பீங்களா? இவ ஒன்ன மாதிரி இருந்தா நான் ஏண்டி சத்தம் போடுறேன்? இந்த முடிய யாராவது தியேட்டர்ல வந்து இன்டீசென்டா பிஹேவ் பண்றது? இவங்க நோச்சு தாங்க முடியல. படத்துக்கு வந்தா ஸ்கிரீனை மட்டும் பாருங்கன்னா பெண்ணைகளா சும்மா படத்தை அவன் பண்ணணும். என்ன பெரிய பிரச்சனை? பாகிஸ்தான் பிரச்சனை, நாங்க பார்க்காத பிரச்சனை. இதுக்குள்ள கையெடுத்த தியேட்டர்ல பாக்குறாங்க, வெக்கமா இருந்துச்சு. லவ் பண்ணும்போது இந்த சொரணை எல்லாம் உனக்கு எங்க போச்சு? சரி சரி, இப்ப கை வச்சுக்கலாமா? கையிடு முதல்ல. காலையில இருந்து ஏதோ ஒரு வேலையா நீ உருப்படியா செஞ்சிருக்கியா? சரி இல்லம்மா, தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லிதான். வேலை பார். ரோஸ் வாங்கியாச்சு, ஒரு பேக் வாங்கினா இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கேன். வாவ், நல்லா இருக்குல்ல இது? நல்லா இருக்குல்ல? உனக்குதான் வெச்சுக்கோ. மாரியோ இது ஓகே. ஏ ரம்யா, இந்த பேக் கூட பாரு, அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது காஸ்ட்லியா இருக்கு. நம்ம இதே போய்க்கலாம். we'll go with this. சார் 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 சார், சீப்பான பேக் வேணும்னு கேட்டீங்களா சார்? இதை விட சீப்பான பேக் எங்க ஷோரூம்ல இல்ல சார். யோ போயன்றேன். நீ உனக்கு பிடிக்கிறதுனாலதான். இவ்வளவு சீப்பான ஆள நீ? இல்ல ரம்யா, நான் உனக்கு எதாவது நல்லா வாங்கி தரேன்னு நினைச்சேன். சீப்பாவும் பெஸ்டாவும். நம்ம இதே வாங்கிக்கலாம் ரம்யா, இதே வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு, இதே வாங்கிக்கலாம். இல்ல வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். சாரி ரம்யா. 3000 அதெல்லாம் நீ சொல்லாத, புடிச்சிருந்தா வச்சுக்கோ. இந்த பேக் போய் அவ்வளவு சொல்ல போறாமா? ஷூ புடிச்சிருந்தா வாங்க. ஏமா வரைக்கும் நான் வாங்குறேன். வாங்க. இது பாரு ரம்யா, இதான் நான் முன்னாடியே சொன்னேன், வேணாம், இதெல்லாம் ஒத்து வராதுன்னு. உன்னால பழைய மாதிரி இருக்க முடியாது தெரிஞ்சு ஏன் நீ அதை திரும்ப திரும்ப பண்ணி என்ன இப்படி நோகடிக்கிற? நான் அப்படி பண்ணலையா? ஏதா பண்ணி உன்னை சமாதானம் பத்தலாம்னு நினைச்சேன். முடியல, உன்னால முடியல. நல்லா யோசிச்சு பாரு ரம்யா, ஏதாவது நடிச்சு ஆக்டிங் பண்ணி உன்னை வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம்ல. இது வாழ்க்கை, ஆக்டிங் விட்டாலாம் வாழ முடியுமா? மாவளே இரு பாரு, என்ன பொண்ணுடா அது. வாவ், வாட் a figure. மச்சான் கொடுத்து வச்சோம்டா. ஏய், இங்க கட்டின பொண்டாட்டி நான் கூட குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கேன். எவனோ ஒருத்தன் தள்ளிட்டு போற சைட்ட. ஹலோ மேடம், என்ன சொன்னீங்க? கம் அகைன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு மேல இப்படிதான் சொன்னீங்களா? என்ன மேடம்? ஹலோ மேடம், சொல்லிட்டு போங்க. எனக்கு அந்த ப்ளூ டி-ஷர்ட்டா? ஆமா, அந்த ப்ளூ டி-ஷர்ட். இல்ல அந்த எல்லோ டி-ஷர்ட். அது ஓகே, அது வெச்சுக்கோ. அந்த ப்ளூ டி-ஷர்ட்டா? அதுக்கு நீயே பரவாயில்லையே. இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனையா பேசு. ஒரு லவ்வரை கூட்டிட்டு வந்து நொய்யன்னு பேசிட்டே இருக்கியே. வேற என்ன சொல்றேன்? நீ இந்த இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்ததே இல்லையா? பாத்துருக்கனே. ஜோ மரமண்டு உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு. நான் மாற கிடையாது. எனக்கெல்லாம் யார் மேலே பராம கிடையாது. நீ யார வேணாலும் பாத்துக்கோ, மாற கிடையாது. இல்லவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏய், பப்ளிக்கா இன்டீசென்ட்டா ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? இதுக்கு மேல என்ன சொல்ல? யோசிச்சு பாரு. ஆமா, சொல்லு. அப்போ நானும் மாறிட்டேனா? அட மண்டு, ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேருமே மாறிட்டோம். அப்போ நம்ம ரெண்டு பேருமே மாறிட்டோமா? நம்ம ரெண்டு பேருமே நம்ம காதல தொலைச்சிட்டோமா? இத பாரு, நீ கேக்குறதுலயே அந்த காதல் இருக்கு. நீ லவ் பண்ணும்போது லைஃப் வேற லவ் வேறையா பாத்துட்டு இருந்த. கல்யாணத்துக்கு அப்புறம் அது ரெண்டுமே ஒன்னாச்சு. தனியா தேடி பார்த்தீங்கன்னா எப்படா கிடைக்கும்? சரி, ரொமான்டிக் மூட்ல இருக்கும்போது கண்டதா தோணி பேசிட்டு இருக்காத. ஒரு டைட்டா கட்டிப்பிடி.